நாளை ஆருத்ரா தரிசனம். சிவபெருமானுக்கு நடராஜ ரூபத்தில் வருடத்தில் 6 அபிஷேகங்கள் நடத்தப்படுவதுண்டு. அதில் ரொம்பவே விசேஷமானது மார்கழி மாதத்தில் வரக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தில் வரக்கூடிய இந்த ஆருத்ரா தரிசனம். சிவபெருமான் ஆடல் ரூபத்தில் காட்சி தந்த இந்த தரிசனத்தை தான் ஆருத்ரா தரிசனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த நாளில் நம் விரதமிருந்து வழிபட்டால் நல்ல ஒரு வாழ்க்கை துணை அமையும், திருமண தடை விலகும், குடும்பத்தில் கணவன் மனைவி ஒற்றுமை நிலவும். இந்த நாளில் தாலி சரடு மாற்றுவதும் ரொம்பவே விசேஷமானது. இந்த ஆருத்ரா தரிசனம் தொடங்கக்கூடிய நாள் என்ன, எப்போது தாலி சரடு மாற்றலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். சிதம்பரம் நடராஜ பெருமான் ஆலயத்தில் எப்போவுமே இந்த மகா அபிஷேகமானது காலையில் தான் நடத்தப்படும். அதே நேரத்தில் அந்த நாளில் திருவாதிரை நட்சத்திரமும் இருக்கணும். இந்த ஆண்டு திருவாதிரை நட்சத்திரம் இருக்கக்கூடிய காலை நேரம் நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆண்டு திருவாதிரை நட்சத்திரம் துவங்கக்கூடிய நேரம் 12ஆம் தேதி காலையில் 11:47 மணிக்கு தொடங்கி மறுநாள் 13ஆம் தேதி காலை 11:23 வரைக்கும் இந்த திருவாதிரை நட்சத்திரமானது இருக்கின்றது. எனவே காலை நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதி வருகின்ற திங்கட்கிழமை 13ஆம் தேதி அன்றுதான் இந்த ஆருத்ரா தரிசனமானது நடைபெறுகின்றது. நீங்கள் எப்போதும் போல எந்த முறைப்படி விரதம் இருந்து மேற்கொண்டு இந்த பூஜையை செய்வீங்களோ அதே முறைப்படி நீங்கள் செய்து சிவபெருமானுடைய முழு அருளை பெற்றுக்கொள்ளலாம். தாலி சரடு மாற்றுபவர்கள் காலையில் மாற்றுவது சிறப்பானது. இப்போ தான் நீங்கள் சமீபத்தில் மாற்றியிருந்தீங்க அப்படின்னா மஞ்சள் கயிறு வச்சு பூஜை செய்து அதை நீங்கள் ஒரு நாள் மட்டும் அணிந்து கொள்ளலாம். ஓம் நம சிவாய. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.